இப்பொழுதுதான் இந்த பிராமணருக்கு உண்மை என்னவென்று தெரிகிறது. தாயார் கூறினது உண்மைதான். கடவுள் நாமத்தை கூறினால் எல்லா கஷ்டங்களும் ஒளிந்து போய்விடும். பிராமணரே, ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் தட்சணையை. பிறகு எனக்கு விடை அளியுங்கள். தாயார் எனக்காக காத்திருப்பார்கள். எங்கு சென்றாய் எனது பிரபு? பிரபு, தட்சணை. இன்று பிரபு தனது கைகளால் தட்சணையை தந்து எனது பாவக்கணக்கை முடித்து விட்டார். நாராயணா, எனது நாராயணா. கம்சனே, ஜென்ம பலனடைந்து விட்டேன். நான் அதி தூயவனானேன். இவற்றுக்கெல்லாம் நீயே காரணமாவாய். பெரும் உதவி செய்தாய். கைமாற்றாக நானும் செய்வேன். நாராயண தரிசனம் கிட்டும்படி செய்வேன். நாராயண தரிசனம் இல்லாமல் உனக்கு முக்தி கிடைக்க வாய்ப்பே இல்லை. இந்த ஸ்ரீதரன் உனக்கு முக்திக்கான மார்க்கத்தை காண்பிப்பான். கம்சனே, நாராயணா, ஸ்ரீராம். நான் ராதே ஆவேன். எனது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. நான் உறக்கத்திலிருந்து எழுந்து விட்டேன். ஏன் இன்னும் சூரியன் தோன்றவில்லை? கண்ணா, எனது கண்ணன் எங்கே போய்விட்டான்? ஒருவேளை மீண்டும் என்னை ஏமாற்றுகிறானா? நான் ராதே ஆவேன். என்னை விட்டு ஒளிந்து கொள்ள எல்லோரும் விரும்புவர். ஆனால் என்னிடம் அது நிகழாது. சற்று நானும் தான் பார்க்கிறேன் எங்கு ஒளிந்திருக்கிறான் இந்த ராதையின் கண்ணன் என்று. கண்ணா, 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 எங்கே இருக்கிறாய் கண்ணா? கண்ணா, கண்ணா. ராதா, நான் என் தாய்க்கு செல்ல பிள்ளை. நான் கூறுவது என்னவோ அதன்படியே நடந்து கொள்வேன். தாயின் செல்ல பிள்ளை. நிச்சயம் அவன் தாயின் அறையில் தான் இருப்பான். கண்ணன் இங்கே இல்லை என்றால் வேற எங்கே சென்றிருப்பான்? வெண்ணெய். எல்லோரும் என்னை தான் தேடுவார்கள். ஆனால் நான் யாரையும் தேடுவதில்லை. ஆனால் நான் கண்ணனை தேடி 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 களைத்து விட்டேன். ஆயினும் கண்ணனை காணவே இல்லை. இந்த இரவில் எங்கு சென்றிருப்பான் தெரியவில்லையே. பிராமணர் விட்டு போன தட்சணை. புரிந்துவிட்டது. அங்கேதான் சென்றிருப்பான் இந்த குறும்புக்காரன். சரி, நான் ராதே ஆவேன். எனது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. எனக்கு புரிந்ததை எல்லோருக்கும் புரிய வைத்து விடுவோம். இந்த விஷயத்தை எல்லோருக்கும் சொல்லியே தீருவேன். கண்ணன் எத்தனை நல்ல காரியம் செய்ய போகிறான் என்று சொல்லியே தீருவேன், சொல்லியே தீருவேன், சொல்லியே தீருவேன். நான் விரைந்து வீட்டிற்கு சென்றாக வேண்டும். அந்த ராதை கண்களை விழித்து விட்டால் பிறகு ஆகாயத்தையே அவள் கையில் தூக்கி விடுவாள். ஏனெனில் அவள் ராதை ஆவாள். அவர்களின் தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. என் காதுக்குள் கோளாரா, இல்லை யாரேனும் நள்ளிரவில் முரசு அறிவிக்கிறார்கள்? என்ன இது வாத்திய ஓசை? இந்த வேளையில்
என்ன சத்தம் அது? மகளே ராதா, என்னவாயிற்று? இந்த நேரத்தில் எதற்காக வாசிக்கிறாய்? தந்தையே, நான் ராதையாவேன். நான் மேளத்தை வாசிக்கவில்லை. அதற்கு ஆணையிட்டுக் கொண்டிருந்தோம், உங்களை எல்லாம் அழைத்து வருவதற்கு. சரி, எதற்காக அழைத்திருக்கிறாள் எங்கள் ராதா? தாயே, ஒரு விஷயத்தை உங்கள் எல்லோரிடமும் தனித்தனியாக நாம் கூற முடியாது. அதனால்தான் உங்கள் எல்லோரையும் நான் அழைத்திருக்கிறேன். ராதா, உன் மனதில் உள்ளதை கூறு. மாமா, வேறென்ன? எப்பொழுதும் நான் உங்களுக்கு கூறுவதுதான் இது. எனது பரிசாக வந்த இடையன் மாற ஆரம்பித்து விட்டான். ராதா, நீ எந்த இடையனை பற்றி பேசுகிறாய்? அத்தை, உங்களது மகன் கண்ணன் தான். கண்ணனேதான். கண்ணனுக்கு என்னவாயிற்று? அத்தை, நான் ஒன்று சொன்னேன். நீ செய்வதெல்லாம் அசாதாரணமான வேலை. சாதாரண வேலையை உன்னால் செய்ய முடியாது என்று. நான் ராதையாவேன் அல்லவா? நான் கூறிய உடனேயே அவன் தெரிந்து விட்டான். ஆகையால் அவன் தட்சணை எடுத்துக்கொண்டு பிராமணரை சந்திக்க சென்று விட்டான். தட்சணையை எடுத்துக்கொண்டா? இந்த நேரத்திலா? பாதை இரவில் எப்படி? ஆமத்தை, அதைத்தானே நான் அப்பொழுதிலிருந்து கூறுகிறேன். நான் கூறுவதை யாரும் கேட்கவே இல்லை. ஐயோ கடவுளே, என் மகன் எங்கு சென்றானோ? அந்த பிராமணர் இருக்கும் இடத்தை எவரும் அறிய மாட்டார்கள். கண்ணன் எங்கே அவரை தேடி போயிருப்பான்? யசோதா, கண்ணன் வீட்டில் இல்லை. நீ அமைதியாக இருக்கிறாய். வா, நாம் சென்று தேடுவோம். இல்லை நந்தரே, நான் எங்கும் வருவதாக இல்லை. யசோதா, நம் மகன் எங்கேனும் ஆபத்தில் சிக்கியிருந்தால்? நந்தரே, கண்ணனுக்கு தெரியும், அவனுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவனது தாயின் உயிருக்கும் ஆபத்து என்று. என்றாலும் என் பேச்சை அவன் கேட்பதில்லை. என்னை பற்றிய கவலை சிறிதும் இல்லை. அவனுக்கு என் மீது பாசமும் இல்லை. யசோதா, இந்த நேரம் பேசும் நேரம் அல்ல. நம் கண்ணனை தேட வேண்டிய நேரம். இல்லை நந்தரே, நீங்கள் வேண்டுமானால் தேடுங்கள். அவனை தேடி நான் வரப்போவதில்லை. தாமோதரா, சரி. அதோ தாயே, 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 நான் வந்துவிட்டேன் தாயே. நான் தங்களை பற்றியே கவலை கொண்டிருந்தேன். உங்கள் மகனை வாரி அழைத்துக் கொள்ள மாட்டீர்களா தாயே? தந்தையே, தாயே, நில்லுங்கள். தாயே, தந்தையே, தந்தையே. என்று தாயார் மிகவும் கோபம் கொண்டுள்ளார். கண்ணா, நான் ராதே ஆவேன். என்னை யார் ஏமாற்றினாலும் நான் ஒருபோதும் விடமாட்டேன். ஒருபோதும் விடமாட்டேன். ஒருபோதும் விடமாட்டேன். அப்படியானால் இந்த கலகத்துக்கு காரணம் இந்த நச்சரிப்பு கோபிகை தான். அம்மா பவானி, இத்தனை வருடங்களாக என் வாழ்க்கையின் நோக்கம் ஒன்று மட்டும்தான், மன்னர் வசுதேவர் மற்றும் தேவகியின் விடுதலை. அது ஆனால் என்னுடைய நோக்கம் சிதைந்து விடுமோ என்று இப்பொழுதெல்லாம் எனக்கு பயம் தோன்றுகிறது. தாயே, எனக்கு வழிகாட்டுங்கள், துணை புரியுங்கள் தாயே. ரோகிணி அண்ணி,
என்ன வயிற்று? தங்களுடைய கண்கள் கலங்கி இருக்கிறதா? நண்பர் வசுதேவர் எங்கே? அவர் நலம்தானே? நந்தர் அவர்களே, அவர் நலமோடுதான் இருக்கிறார். அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் அவர் சிறையிலிருந்து வெளியில் வர மறுத்துவிட்டார். சிறையிலிருந்து வெளியேற மறுத்து விட்டாரா? இத்தனை வருடங்கள் கழித்து உங்களுக்கு அந்த சுரங்க வழி கிடைத்து அங்கு சென்றீர்கள். பிறகு சுரங்க வழியில் ஏதாவது சிக்கலா? இல்லை என்றால் கம்சனுக்கு தெரிந்து விட்டதா? இல்லை நந்தர் அவர்களே, எங்களுடைய திட்டம் வெற்றி அடைந்தது. நான் அவர்கள் இருக்கும் சிறைச்சாலை வரை சென்று அடைந்து விட்டேன். ஆனால் மகாராஜா, நமது 8வது குழந்தை அந்த கம்சனை வதம் செய்யாத வரையில், அவனே நேரில் வந்து தனது தாயை அழைத்து போகாத வரையில் நான் வெளியேறுவதாக இல்லை. ரோகிணி அண்ணியாரே, இது சாத்தியமா? மகாராணியின் 8வது குழந்தை எங்கு இருக்கிறான் என்றே தெரியாத போது அவரை மீட்க அவன் வருவதா? தேவகி அவர்கள் ஏன் பிரமையில் இருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அனைத்தும் எனக்கு புரிந்துவிட்டது நந்தரே. பிரம்மையில் தேவகியும் இல்லை, மகாராஜா வசுதேவரும் இல்லை. பிரம்மையில் இருப்பது அந்த கொடுமைக்கார கம்சன் மட்டுமே. தேவகியை சந்தித்ததில் இவ்விஷயத்தில் முழு நம்பிக்கை வந்துவிட்டது. அந்த கம்சனின் அழிவு உறுதியாகிவிட்டது. அந்த கம்சனால் இந்த உலகையே வெல்ல இயன்றாலும் ஒருவரை வெல்ல இயலாது. அண்ணியாரே, நாம் இப்போது என்ன செய்வது? நமது திட்டம்தான் என்ன? காத்திருப்பு. தேவகையின் 8வது குழந்தை அந்த கொடுமைக்கார கம்சனை வதம் செய்யும் வரை நாம் எல்லோரும் காத்திருக்க வேண்டும். அதை தவிர எந்த திட்டமும் இல்லை. அம்மா பவானி, தயை புரிவாய். விரைவிலும் விரைவாக இந்த மங்கள காரியத்தை செயல்படுத்துவாய். தாயார் என்னிடம் பல வருடங்களாக ஒரு உண்மையை மறைத்து வருகிறார். அதனால் தான் என் தந்தையார் யார் என்ற விவரத்தை என் தாய் இதுவரை கூறவில்லையோ? தாயே, உங்கள் செல்ல பிள்ளை மீது கோபமா தாயே? தாயே, அந்த பிராமணருக்கு தட்சணை கொடுத்து விட்டு வந்தேன் தாயே. உங்கள் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது தாயே. இனி எனக்கு எந்த ஆபத்தும் வரவே வராது. இதற்கெல்லாம் முழு காரணம் ராதை தான். அவள் தெரிய வைக்காமல் இருந்திருந்தால் உங்களுக்கு எதுவும் தெரிந்திருக்காது, உங்களுக்கு கோபமும் வந்திருக்காது அல்லவா தாயே? தாயார் என் பக்கம் திரும்ப கூட மறுக்கிறார். தாயே, இதற்காக ராதையை நீங்கள் வையாதீர்கள். ஏனெனில் அவள் நம்மளது விருந்தினர் அல்லவா? விருந்தினர்களை பொறுத்தருள வேண்டும் என்பீர்களே. அதற்கு முன்பே என்னையும் அல்லவா தாயே? தாயார் என்னுடன் பேசாத வரையில் அவரது கோபமும் விலகிச் செல்லாது. தாயே, எனக்கு மிகவும் பசிக்கிறது தாயே. தாயே, நான் இரவில் இருந்து எதுவும் உண்ணவில்லை தாயே. தாயே, வாருங்கள் தாயே, எனக்கு வந்து வெண்ணெய் ஊட்டி விடுங்கள்.
என்னை வையுங்கள். தாயே, 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 என்னை விட்டு விடுங்கள். தாயே, 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 கதவை திறங்கள். தாயே, தாயே. இதுவரையில் தாயார் என்னிடம் இவ்வளவு கோபமாக இருந்ததில்லை. நல்ல வேளை அந்த நச்சரிப்பு கோபிகை காணவில்லை. நச்சரிப்பு கோபிகை இவள்தான் இதற்கு காரணமானவள். ஆனால் நான் இவளிடம் சொல்ல போவது நான் தான் எனது தாயாரின் செல்ல பிள்ளை என்று. நாராயண நாராயண. அன்னையே, எந்த கண்ணனை குழந்தையாக பெறுவதற்கு தாய் யசோதை கடும் விரதம் இருந்து நாராயணனை ஆராதனை செய்தார்களோ, எவரை காப்பாற்ற தாமே ராட்சசி பூதகையை எதிர்க்க துணிந்தாரோ, இன்று அதே தாய் யசோதை வரம் வாங்கி பெற்ற குழந்தையிடம் கோபம் கொண்டிருக்கிறார். அன்பிருக்கும் இடத்தில் கோபமும் எவ்வாறு இருக்கிறது தாயே? தேவரிஷி, இது தாய்மையின் பண்பு. பண்பு? ஆம் தேவரிஷி. தேவர்களிடம் சதகுணம் இருக்கும், அசுரர்களிடம் தமோ குணம் இருக்கும். ஆனால் மனிதர்களிடம் இந்த இரு எதிரெதிர் குணங்களின் வெவ்வேறு கலவையாக இருக்கும். இந்த தத்துவத்தினால் தாய்மை பிறப்பெடுக்கும். இந்த தாய்மையில் எத்தனை மகிழ்ச்சி உள்ளதோ அத்தனை கவலைகளும் உண்டு. எத்தனை அன்பு உள்ளதோ அத்தனை கோபங்களும் உண்டு. இதனால்தான் தாய் யசோதையும் கோபத்தில் இருக்கிறார். அவர்களது தாய்மை மற்றும் அன்பின் வழிபாடே தேவ முனிவரே. சத்திய வாக்கு அன்னையே, சத்திய வாக்கு. நாராயணன் நாராயணன். நான் ராதே ஆவேன். எனது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. நான் எங்கு சென்றாலும் எனது விருப்பப்படியே செல்வேன். எதற்காக என்னை அழைத்தாய்? நானா? நான் எப்பொழுது உன்னை அழைத்தேன்? அப்படியானால் எதற்காக இந்த புல்லாங்குழலை இசைத்தாய்? அதற்கு முன்பாக மேலும் எதற்காக நீ வாசித்தாய் என்பது கூறு. எதற்காக என்றால் நீ என்னை ஏமாற்றினாய் அல்லவா? ஏமாற்றுக்காரன் இடையா? நச்சரிப்பு கோபிகையே, என் தாயாரின் கோபத்திற்கு நீதான் காரணம். நான் காரணம் அல்ல, உனது வஞ்சகம் தான். நான் கேள்விப்பட்ட வரை உனது தாயாரிடம் இவ்வாறுதான் ஏமாற்றுவாயாமே? ஏமாற்றம் அல்ல கோபிகை, அன்பு. நான் எப்பொழுதும் என் தாயாரிடம் இப்படித்தான் அன்பு வைத்திருப்பேன். உனது தாயார் நல்லவராய் இருப்பதால் உன்னை மன்னித்து விட்டு விடுகிறார். ஆனால் நான் ராதே ஆவேன். நான் யாரையும் மன்னிக்கவே மாட்டேன். இம்முறை உன் தாயாரையும் மன்னிக்கவே விட மாட்டேன். மன்னிக்க விட மாட்டேன், மன்னிக்க விட மாட்டேன், மன்னிக்க விட மாட்டேன். கோபிகை, நீ பர்சானாவில் இருந்து வந்திருக்கிறாய். அதனால் தான் நீ அறியவில்லை போலும் இந்த தாய் பிள்ளையின் அன்பை. அதைத்தான் காலையிலேயே பார்த்தேனே. யசோதை அத்தை கதவை அடைத்து எவ்வாறு உன்னிடம் அன்பு செலுத்தினார் என்று. கோபிகை, என் தாயின் அன்பு வெண்ணெயை போன்றதாகும். ஒரு கணப்பொழுதில் கரைத்து விடுவேன். ராதைக்கே சவாலா? நான் ராதே ஆவேன். எனது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. நானும் பார்க்கிறேன் நீ உனது தாயை எவ்வாறு பேச வைக்கிறாய் என்று. எனது தாய்க்கு நான் செல்ல பிள்ளை. தாயை நிச்சயம் பேச வைத்து விடுவேன். உன்னால் பேச
பேச வைக்க முடியாது, முடியாது, முடியவே முடியாது. பேச வைப்பேன், பேச வைப்பேன், பேச வைப்பேன். வாயாடும் இடையா. நச்சரிப்பு கோபிகையே.